9th standard social science subject, history lesson 4, intellectual awakening and political and socio changes. Okay, continuation of this lesson 4.7 other heterotext 6. Okay, பிற அவைத்தக பிரிவுகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஜ்விகா. ஓகேவா, ஆசிவகம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் அஜ்விகா அப்படின்னு சொல்லுவோம். The period that produced Buddhism and Jainism also witnessed the birth of a sect known as Advaita. ஓகே, அதாவது பௌத்தமும் சமணமும் தோன்றிய காலத்தில் ஆசிவகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரிவும் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, its founder was கோசலா, மாஸ்கரிபுத்திர கோசலா அப்படின்னு சொல்கிறோம், a friend of மகாவீரா. ஓகேவா, இந்த அஜ்விகா அப்படிங்கிற மதத்தை வந்து தோற்றுவித்தவர் வந்து கோசலர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மஸ்கரிபுத்திர கோசலா அப்படின்னு சொல்லலாம். இவர் யாருடைய நண்பர்னு பார்த்தீங்கன்னா மகாவீரருடைய நண்பர். ஓகேவா, ஃபார் சம்டைம்ஸ் தே வேர் டுகெதர். ஒரு சில நாட்கள் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சுற்றிட்டு இருந்தாங்க. லேட்டர் கோசலா மூவ்ட் அவே அண்ட் ஃபவுண்டட் த அஜ்விகா செக்ட். ஓகேவா, பின்னாடி வந்து கோசலர் வந்து பிரிஞ்சு மகாவீரருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு வெளியில் போய் அவர் அஜ்விகா அப்படிங்கக்கூடிய ஒரு பிரிவை வந்து தோற்றுவிச்சார் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ் அன் anthetisis sects, Ajvikas rejected the karma theory which postulated that the conditions of men is determined by their past actions. அந்த நாத்திக பிரிவாக ஆஜ்விகம் மனிதர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வந்து தன்னுடைய பழைய வினைகள் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்மானிக்குது அப்படிங்கக்கூடிய அந்த விலை பயன். அதாவது முன் ஜென்மத்தில் நாம் என்ன பாவம் பண்ணோமோ புண்ணியம் பண்ணமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு வந்து அந்த ஊர் வினை அப்படிங்கிறது துரத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. கோசலா argued that act of charity and piety can in no way influence this finality. அந்த கோசலர் வந்து தர்மமோ பக்தியோ எந்த விதத்துலேயும் மனிதர்களுடைய இறுதி நிலையை வந்து தீர்மானிக்காது அப்படின்னு வாதிட்டார். அஜ்விகாஸ் had a small presence in southern India. ஆசிவகர்கள் அப்படிங்கிறவங்க தென்னிந்தியாவில் ஒரு சிறிய எண்ணிக்கையில் தான் இருந்தாங்க. அண்டர் த சோலாஸ் a special tax was levied on them. சோழர்கள் காலத்தில் அவங்க மீது ஒரு சிறப்பு வரி அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருந்தது. 3 தமிழ் டெக்ஸஸ், த மணிமேகலை ஆஃப் புத்திஸ், த நீலகேசி ஆஃப் ஜெயின்ஸ் அண்டு சிவஞான சித்தியார் ஆஃப் சைவத்திஸ் contain the outlines of Ajvika doctrines. ஓகே, அதாவது புத்தர்களுடைய இலக்கியமான மணிமேகலை, சமணர்களுடைய இலக்கண நூல் வந்து நீலகேசின்னு சொல்லுவோம், சைவ நூல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவஞான சித்தியார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தமிழ் நூல்கள் வந்து ஆசிவக தத்துவத்தை பற்றியான செய்திகள் வந்து ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கணசங்காஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேவர் 2 distinct forms of government at the time of மகாவீரா அண்டு புத்தா. மகாவீரர் புத்தர் ஆகியோர் காலத்தில் முடியாட்சிகள், அதாவது மன்னராட்சி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கணசங்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குல ஆட்சி அப்படின்னு 2 வேறுபட்ட வடிவங்களில் இருந்துச்சு. சரியா, மொனார்ச்சிக்கல் கிங்டம் அண்டு கிளைன் ஆர்த்தோக்ளே ஆர் கணசங்காஸ். ஓகேவா, அந்த குழு ஆட்சி அல்லது கணசங்கான்னு சொல்லுவோம். The Ganasangas provide a polity alternative to the kingdoms. Veda rituals and the rules of Varna were not followed. ஓகே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வேத சடங்குகள் செய்யறதுக்கு மறுத்தல், வர்ண சிரம முறையை வந்து எதிர்த்தல் ஆகியவை மூலமாக கணசங்கங்கள் அப்படிங்கிறது முடியாட்சிகளுக்கு ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து தந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, the Ganasangas consist of either a single clan such as Shakyas, Kolias and Mallars, or a confederation of clans such as Vrigis and Vrishnish. Okay, a confidently located at Vaishali. The Ganasangas had only 2 satraps, the Kshatriya Rajkula ruling families and the Dasa Karmakara, the slaves and the laborers. Okay, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த சாக்கியர்கள், கோழியர்கள், மல்லர்கள் மாதிரியே கன சங்கங்கள் அப்படிங்கிறதும் ஒரு குலத்தால் ஆனவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் விருஜிகள், விருஷ்ணிகள் இவங்களும் வந்து வைசாலியில் இருந்த ஒரு கூட்டமைப்பு போல் குலங்களுக்கு இடையில் ஒரு கூட்டமைப்பு அப்படின்றது இருந்தது. சரியா? கன சங்கங்களில் சத்திரிய ராஜகுலம் அப்படிங்கிறது வந்து ஆளக்கூடியது. ஓகேவா? அவங்க ராஜாக்கள் மாதிரி இருந்தாங்க. அடிமைகளும் தொழிலாளர்களும் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா தர்ம கர்மக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி 2 சமூக படிநிலைகள் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைஸ் ஆஃப் கிங்டம்ஸ், அரசுகள் வந்து உருவாது. The 6th century BCE witnessed the establishment of kingdoms, oligarchies and chiefdom as well as the emergence of towns. Okay. கிமு 6வது நூற்றாண்டில் அரசாட்சிகள், குழு ஆட்சிகள், குடி தலைமை ஆட்சிகள் ஆகியவற்றுடைய உருவாக்கம் வந்து நகரங்களில் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரம் த லார்ஜஸ்ட் ஆஃப் த chiefdom emerged kingdom. ஓகேவா? பெரிய அளவிலான குடித்தலைமை ஆட்சி வந்து அரசாட்சியாக மாறுச்சு. ஓகேவா? மெனி ட்ரிபிள்ஸ் ஆஃப் ரிக்வேதிக் பீரியட் சச் அஸ் வார்தாஸ், பாசுஸ், ட்ரிட்டூஸ் அண்டு துர்வாசாஸ் passed into oblivion and new tribes such as Kurus and Panchasals rose into the prominence. ஓகே, அதாவது ரிக்வேத காலத்தில் பரதர், பாசு, தரிசு, துர்வசு ஓகேவா போன்ற அந்த பழங்குடிகள் மறைஞ்சி குரு, பாஞ்சாலர்கள் அப்படிங்கக்கூடிய புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னாச்சுன்னா முன்னணிக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 16 மகாஜனபதாஸ் are listed in the Buddhist text. ஓகேவா? அதாவது புத்த இலக்கியங்கள் 16 மகாஜனபதங்களாக பட்டியலிடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். லிங்குஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் commonly prevailed in the Janapadas, where in the Mahajanapadas different social and cultural groups lived. With the emergence of kingdoms, the struggle for supremacy among different states occurred frequently. Sacrifices such as Rajasurya and Aswamedha were performed to signify the imperial sway of monarchy over their rebels. The Rigvedic title of Rajan was replaced by impressive titles such as Samrat, Ekrat, Vigrat or Boja. Okay. ஜனபதங்களில் மொழி பண்பாட்டில் ஒரு பொதுத்தன்மை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் மகாஜனபதங்களில் வந்து பல்வேறு சமூகம், பண்பாட்டு குழுக்கள் எல்லாருமே வாழ்ந்தாங்க. அரசாட்சி வந்து உருவானோடனையும் பல்வேறு நாடுகளுக்கு இடையே மேலாதிக்கத்திற்கான போட்டி வந்து அடிக்கடி நடந்துச்சு. எதிரிகள் மீது பேரரசருக்கு உள்ள அதிகாரத்தை காட்டுறதுக்காக ராஜசுயம், அஸ்வமேதா போன்ற அந்த வேள்விகள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. ரிக்வேத பட்டமான ராஜன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்னென்னு பட்டம் சூட்டிக்கிட்டாங்கன்னா சாம்ராட், ஏக்ராட், விராட், போஜன் அப்படிங்கக்கூடிய பட்டத்தை மன்னர்கள் வந்து அவங்களுக்கு சூட்டிக்கிட்டாங்க. ஓகேவா? Northern India extends from the Kabul Valley in the north to the Godavari in the south. It witnessed the rise of 16 states known as Mahajanapadas or 16 great states: Kasi, Kosala, Anga, Magadha, Vaji, Mala, Sedi, Vatsa, Kuru, Panjala, Mastia, Surasena, Asaka, Avaiti, Gandhra and Cambodia. ஓகே, அதாவது வட இந்தியா வடக்கே வந்து காபூல் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்க வந்து கோதாவரி வரல இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காசி, கோசலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, மல்லா, சேதி, வட்சா, குரு, பாஞ்சாலம், மத்சயம், சூரசேனம், ஆசகம், அவந்தி, காந்தாரம், காம்போஜம் அப்படின்னு சொல்லிட்டு 16 மகாபனஜதங்கள் அப்படிங்கிறது தோன்றுச்சுன்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ரோத் ஆஃப் ராயல் பவர், முடியாட்சி அதிகாரத்துடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். த கிங் என்ஜாய்ட் அப்சல்யூட் பவர். த சபா ஆஃப் த ரிக்வேதிக் பீரியட் சீஸ்ட் டு எக்ஸிஸ்ட். அரசருக்கு முழுமையான அதிகாரம் இருந்துச்சு. ரிக்வேத கால சபை இப்போ வந்து கிடையாது. ஓகேவா? The king sought the aid and support of the
Committee on matters like war, peace and physical policies. போர், அமைதி, நிதி கொள்கை, சம்மதி உதவியை வந்து யார் நாடினார்னா அரசர் வந்து நாடினார். சரியா? However, in spite of the existence of the assemblies, the power of king kept increasing. அந்த சபைகள் இருந்தாலும் கூட அரசருடைய அதிகாரம் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போச்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? The Sadapatha Brahmana described the king as infallible and immune from all punishments. ஓகேவா? அதாவது சதபத பிராமணம் அப்படிங்கிறது அரசர் வந்து தவறே இழைக்காதவர், அனைத்து விதமான தண்டனைகளிலிருந்தும் விலக்கு பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? The growth of royal power was reflected in the enlarged administrative structure. அரசு அதிகாரிகளுடைய வளர்ச்சி விரிவுபடுத்தப்பட்ட நிர்வாக அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலிச்சது. The king was now assisted by a group of officers such as Bagdurga, okay, collector of tax, Sudha, Charterier and Aksarapa, superintendent of gambling. Next, Karyastari, Champion, Gorigardana, king of companion in the chess, Palagola, courtier, Dakshan, carpenter, Ratnagara, chart maker. Okay. அரசருடைய ஆட்சியில் துணை புரியறதுக்கு வரி வசூல் செய்யறதுக்காக ஒரு அதிகாரி இருந்தாங்க. அவங்கள வந்து பகதூகர் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது சுதான்னு சொன்னாங்க, அவர் வந்து தேர் ஓட்டி. அடுத்தது அசரபா அப்படின்னு சொல்கிறவங்க வந்து சூதாட்ட கண்காணிப்பாளர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷத்ரி அப்படின்னு சொல்கிறவங்க அரண்மனை காரியஸ்தர். அடுத்தது கோரிகர்த்தனா அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வேட்டை துணைவன் அப்படின்னு சொல்லுவோம். பலகோலா, ஓகேவா? அந்த பலகோலா அப்படிங்கிறவர் வந்து அரசவையினர். தஷன் அப்படிங்கிறது வந்து தச்சர் அப்படிங்கிறவங்கள குறிக்கும். அடுத்தது ரதகரா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர் செய்கிறவங்கள குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சாப்லைன் அப்படி அதை செனை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி ஜென்ரல். ஓகேவா? அதாவது தளபதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரோகிதா அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா சாப்லைன் அப்படிங்கும்போது புரோகிதர் அப்படின்னு சொல்லுவோம். செனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேனானி அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து இராணுவ தளபதி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிராமணி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு எடுத்துக்கிட்டோன்னா கிராமத்துடைய அதிகாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் கோவில் இராணுவம் சார்ந்த நபர்கள். இந்த லேட்டர் வேதிக் பீரியட் கிராமணி who acted both a civil and military officer which was the link through which the royal authority was enforced in the village. Okay, வேத காலத்துடைய பிற்பகுதியில் கிராம தலைவராகவும் இராணுவ அதிகாரியாகவும் இருந்த கிராமணி தான் கிராமத்தில் அரசு அதிகாரம் செயல்படுத்துறதுக்கு இணையாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம். The king administrated judges and occasionally delegated his judicial power to Adisagas, other royal officers. Okay, in the village Gramya Vadi, village judge and Shaba court decided the cases. Punishment for crimes were severe. Okay, இதில் அரசரே வந்து பார்த்திங்கன்னா நீதி வழங்குபவராக இருந்தார். சமயங்களில் நீதி வழங்கும் பொறுப்பு வந்து அரசவை அதிகாரிகளான அத்தியகாஸ் அவங்க கிட்ட கொடுத்தாங்க. கிராமங்களில் கிராமியவாதீன் அப்படின்னு கொடுக்க கிராம நீதிபதியும் சபா அப்படிங்கக்கூடிய கிராம நீதிமன்றமும் நீதி வந்து வழங்குச்சு. குற்றங்களுக்கு தண்டனை வந்து ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து த ரைஸ் ஆஃப் மகதா கிங்டம், மகதத்துடைய உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். த பாலிட்டி ஃபாலோட் இன் கிங்டம்ஸ் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் கணசங்காஸ். கிங்டம்ஸ் operated with a centralized government. Political power was concentrated in the ruling family, which had become a dynasty, which succession became the hereditaries. Okay, there were advisory bodies such as Parishad ministers and Sabha advisory councils.
The Sabha collected the revenue tax and remitted it to the treasury in the capital of kingdom, from where it was redistributed from the public expenses such as maintenance of army and salaries to state officials. Okay, அதாவது மகத பேரரசு உருவாக்கம்னு சொல்லுவோம். முடியாட்சிகளில் கடைபிடிக்கப்பட்ட அரசியல் வந்து கனசங்க முறையிலிருந்து முழுமையாக மாறுபட்டிருந்தது. அரசாட்சிகள் அப்படிங்கிறது ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசுடன் இயங்குச்சு. ஓகேவா, ஆளும் அதிகாரம் ஃபுல்லாக அந்த அரசு யாருக்கிட்ட இருக்குதோ அந்த குடும்பத்துக்கிட்டேயே வந்து குவிஞ்சிருந்ததுன்னு சொல்லுவோம். மரபுரிமையாக வந்ததால் வம்சங்கள் வந்து மாறிக்கிட்டே வந்தது அப்படின்னு சொல்லுவோம். பரிஷத் அப்படின்னு சொல்லுவோம். பரிஷத் அப்படின்னா அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லியும், சபா அப்படிங்கிறது ஆலோசனை குழு அப்படிங்கிறதும் இருந்துச்சு. சபா என்ன பண்ணுச்சுன்னா வரியை வந்து வசூல் செஞ்சு தலைநகரில் இருக்கக்கூடிய கருவூலத்துக்கு கொடுத்துட்டாங்க. சரியா, அரசர்கிட்ட அனுப்பிட்டாங்க. அங்கிருந்து அது வந்து பார்த்திங்கன்னா இராணுவ செலவு, அரசு அதிகாரிகளுக்கான ஊதியம் போன்ற பொது பணிகளுக்காக திரும்பவும் வந்து விநியோகம் அப்படிங்கிறது செய்யப்பட்டுச்சு. ஓகேவா, ஆஃப் த கிங்டம்ஸ் மென்ஷனட் இன் த லிட்ரேச்சர் ஆன் த பீரியட், காசி, கோசலா அண்ட் மகதா ஆர் கன்சிடர்ட் டு பி பவர்ஃபுல். த ஒன்லி ரிபப்ளிக் that rivaled these kingdoms was the Vijayas, whose capital was Vaishali. Okay, அந்த காலத்தில் இலக்கியங்களில் குறிப்பிடக்கூடிய காசி, கோசலம், மகதம் போன்ற சக்தி வாய்ந்த அரசுகள் அப்படிங்கிறது உருவாச்சு. அரசாட்சிகளோடு போட்டியிட்ட ஒரு குடியரசு வைசாலிய தலைநகரமான கொண்ட விருஜி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, in the struggle for controlling the Gangestic plain, which had strategic and economic advantages, the Magadha kingdom emerged victorious. Bimbisara was the first important king of Magadha. Through matrimonial alliance with the high satrap Licchavi clan of Vaisali and the ruling family in Kosala, Bimbisara went on to conquer Anga in West Bengal now, thereby gaining access to the Ganges Delta. Okay, கங்கை சமவெளியை வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சாதகமான இடமாக இருக்கிறதுக்காக கங்கை சமவெளியை வந்து கைப்பற்றக்கூடிய போராட்டத்தில் மகதம் வந்து வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு முதல் முக்கிய காரணமான அமைச்சர் யார், அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசாரர் தான். அவர் வைசாலியுடைய செல்வமிக்க லிச்சாவி குலத்துடனும் கோசல அரசு குடும்பத்துடன் திருமண உறவு வச்சு அங்கத்தை வந்து கைப்பற்றினார். இப்போதைக்கு அந்த அங்கம் அப்படிங்கிறது மேற்கு வங்காளம்னு சொல்லுவோம். இந்த நடவடிக்கையை வந்து அவர் வந்து கங்கை சமவெளியை வந்து அடைய உதவி செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, Bimbisara succeeded in establishing a comprehensive structure of administrations. Village was the basic unit of his administrative systems. Okay, ஒரு விரிவான நிர்வாக முறையை ஏற்படுத்துவதில் பிம்பிசாரர் அப்படிங்கிறது வெற்றி பெற்றார். அவருடைய நிர்வாக முறையில் தான் கிராமம் அப்படிங்கிறது அடிப்படை அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்பார்ட் ஃப்ரம் வில்லேஜஸ், கிராமாஸ், there was fields and pastures as well as wasteland and the forest, Aranya, Ketra and Vana. Okay, each village was brought under a Brahmini headman who was responsible for collecting taxes and remit them to the state treasury. Okay, அதாவது கிராமங்களில் தவிர வயல்கள், மேய்ச்சல் நிலங்கள், தரிசு நிலங்கள், காடுகள், ஓகேவா, அதை வந்து ஆரண்யம், கேந்திரம், வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்துச்சு. ஒவ்வொரு கிராமமும் கிராமணி அப்படிங்கக்கூடிய கிராம தலைவர் அதிகாரத்தின் கீழே இருந்துச்சு. அவர் வந்து அந்த கிராமத்தில் வரி வசூல் செஞ்சு அதை வந்து கருவூலத்தில் வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருந்தார். ஓகேவா, ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்டட் டு மெஷர் த லேண்ட் அண்டர் கல்டிவேஷன் அண்ட் அசஸ் த வேல்யூ ஆஃப் கிராப் where to assess the Brahmini in his task. ஓகே, இவருக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களை அளந்து விளைச்சலுடைய மதிப்பை வந்து அளவிட்டு கிராமணிக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய அதிகாரிகள் அப்படிங்கிறத அவர் வச்சுருந்தார். லேண்ட் டேக்ஸ், ஓகே, பழி was the main sources of revenue to the kingdom and the share of produce Baha was determined proportionate to the extent of land cultivated.
ஓகே, அதாவது நிலவரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசுடைய முக்கிய வருவாயாக இருந்துச்சு. சரியா? அந்த நிலவரியை பழி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து விளைச்சல் எவ்வளோ வருதோ அதில் வந்து அரசருக்கு வந்து ஒரு பாகம் அப்படிங்கிறத என்ன பண்ணோம், நிர்ணயம் செஞ்சு அதையும் வந்து அவங்களுக்கு கொடுக்க சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? The term Sagabagin, one who is entitled to a share of 1/6 refer to the king. Thus a peasant economy came into being at a Magadha. ஓகே, அதாவது சாகுபடி செஞ்சதில் 1/6 வந்து அரசருக்கு தான் வந்து அது வந்து சேரும். அதுதான் வந்து ஷட்பாகி அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அதனால் விவசாயம் அப்படிங்கிறது மூலமாக ஒரு பொருளாதாரம், விவசாய பொருளாதாரம் அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? Iran pluck agricultural led to rise of emperors Assyrian in Iran and Magadha in India. ஈரானில் வந்து அசீரிய பேரரசும் இந்தியாவில் மகத பேரரசும் உருவாக்கிய இரும்பு கலப்பை விவசாயத்துக்கு வந்து வழிவகுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அஜாதசத்ரு. ஓகேவா? அஜாதசத்ரு, த சன் ஆஃப் பிம்பிசாரா, இஸ் செட் டு ஹவ் murdered his father and ascended the throne in 493 BC. He continued his father's policies of expansion through military conquest. The capital city of Magadha was Rajagruha, which was surrounded by 5 hills, providing protection to the kingdom from external threats. Okay, Ajatasattu strengthened the Rajagruha fort and also built another fort at Pataligrama on the Gangas. It served as the exchange center for the local produce and later became the Mauryan capital of Pataliputra. Ajatasattu died in 461 BC and he was succeeded by 5 kings. All of them followed the example of Ajatasattu by ascending the throne. Throne means a chair of king or king. Okay, by killing their parents. Feed up with such recurring instance, people of Magadha appointed the lost rural viceroy Siguguna as a king. After ruling nearly for half a century, the Siguguna dynasty lost the kingdoms to Mahabhatma Nanda, who founded the Nanda dynasties. The Nanda were the first of non-Kshatriya dynasties to rule in northern India. Okay, அதாவது பிம்பிசாரருடைய புதல்வன், அதாவது மகன் தான் வந்து அஜாதசத்ருன்னு சொல்லுவோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 493 தன்னுடைய அப்பாவையே கொன்னுட்டு அரியணை ஏறியதாக சொல்லப்படுது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இராணுவ வெற்றிகள் மூலமாக தன்னுடைய ஆட்சியை வந்து விரிவுபடுத்தக்கூடிய தன்னுடைய தந்தையுடைய கொள்கையை அவர் பின்பற்றினார். மகதத்துடைய தலைநகரம் வந்து ராஜகிருதம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சுற்றியும் 5 மலைகளால் சூழப்பட்டிருந்ததுனால வெளியிலேருந்து வரக்கூடிய அபாயங்கள்லேருந்து தகுந்த பாதுகாப்போடு அந்த இடம் இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அஜாதசத்ரு வந்து இந்த ராஜகிருத கோட்டையை வலுப்படுத்திய அதே நேரத்தில் கங்கை கரையில் வந்து பாடலி கிராமத்தில் மற்றொரு கோட்டையும் அவர் வந்து கட்டினார். ஓகேவா? இது உள்ளூர் உற்பத்திக்கான பரிமாற்ற மையமாக வந்து திகழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பின்னாடி வந்து மௌரியர்களுடைய தலைநகரமாக பாடலிபுத்திரம் அப்படிங்கிறது மாறுச்சு. அஜாதசத்ரு வந்து கிமு 461 இறந்துட்டார். இவருக்கு பின்னாடி 5 அரசர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் எல்லாருமே எப்படி தான் வந்திருந்தாங்கன்னா, அஜாதசத்ரு எப்படி தன்னுடைய அப்பாவை கொன்னுட்டு ஆட்சிக்கு வந்தாரோ அதே மாதிரி தான் அதுக்கு பின்னாடி வந்த ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய தந்தையை வந்து கொன்னுட்டு அவங்க வந்து அரியணை ஏறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை பார்த்த அந்த மகத மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, மனசு வெறுத்து போச்சு. என்னடா ஒவ்வொரு அரசரோட பையனும் அரசரை கொண்டுட்டு இவங்க வந்து அரியணை ஏறுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு வருத்தமடைய ஆரம்பித்தாங்க. சரியா? அதனால் மகத மக்களுடைய அந்த கடைசி அரசருடைய ராஜ பிரதிநிதியான சிகநாகர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிசுநாகர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிசுநாகரை வந்து அரசராக வந்து நியமித்தாங்க. ஓகேவா? ராஜ பிரதிநிதியாக இருந்த சிசுநாகர் என்னவாயிட்டார், அரசராக மாறினார். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் ஆட்சி செஞ்ச பின்னாடி சிசுநாக வம்சம் வந்து மகாபத்மநாபர், ஓகேவா,
அந்த நந்தருடைய ஆட்சியை வந்து இழக்க ஆரம்பிச்சிச்சு. இவர் தான் வந்து நந்த வம்சம் அப்படிங்கிறத தோற்றுவிச்சார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபத்ம நந்தர். இவர் தான் நந்த வம்சத்தை தோற்றுவிச்சவர். ஓகேவா. நந்த வம்சம் வந்து வட இந்தியாவில் முதல் சத்திரியர்கள் அல்லாத வம்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மௌரியன் எம்பரர் ஸ்டேட் அண்டு சொசைட்டிஸ். மௌரியன் கிங்ஸ். ஓகே. Vishnugupta, who was later known as Chanakya or Gaudilya, fell out with the Nanda king and vowed to dethrone him. Okay. Chandragupta, perhaps inspired by Alexander of Macedonia, was raising an army and looking for opportunities to establish a kingdom of his own. On hearing the news of Alexander's death, Chandragupta stirred up the people and their help drew away the Greek garrison that Alexander had left at Taxila. Okay. Then he and his alliance marched to Padaliputra and defeated the Nanda king in 321 BC. That began the rise of the Mauryan dynasty. ஓகே. இந்த பிக்சரில் இருக்கிறது தான் சந்திரகுப்த மௌரிய. ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய அரசு அப்படின்னு சொல்லுவோம். அரசும் அவங்களுடைய சமூகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மௌரியர்களுடைய அரசு சாணக்கியர் அல்லது கௌடில்யர் அப்படிங்கக்கூடிய அழைக்கப்படக்கூடிய விஷ்ணுகுப்தர் நந்த அரசர்களோட விரோதம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. சரியா. அதனால் அவர் என்ன பண்ணார்னா நந்த அரசரை ஆட்சியிலிருந்து அகற்றுவதா என்ன பண்ணார், ஒரு சபதம் எடுத்துக்கிட்டார். ஓகேவா. மேசிடோனியாவில் அலெக்சாண்டருடைய வீர தீரத்தால் கவரப்பட்ட சந்திரகுப்தர் வந்து தமக்காக என்ன பண்ண ஒரு அரசை வந்து அமைக்கக்கூடிய நோக்கில் படைகளை திரட்டி ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஓகேவா. அந்த சமயத்தில் அலெக்சாண்டர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கக்கூடிய செய்தியை கேள்விப்பட்ட சந்திரகுப்தர் மக்களை தூண்டி விட்டுட்டு மக்களோட உதவியோடு என்ன பண்ணார், அலெக்சாண்டர் தட்சசீலத்தை விட்டு சென்றிருந்த அந்த படையை வந்து விரட்டி அடிச்சிட்டாரு. சரியா. பிறகு அவர் வந்து தன்னுடைய கூட்டாளிகளோட பாடலிபுத்திரத்துக்கு வந்து அணிவகுத்து கிமு 321 வந்து அங்கே வந்து என்ன பண்ணார், அந்த நந்த அரசரை தோற்கடித்தார். ஓகேவா. இந்த மாதிரி தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மௌரியர்களுடைய வம்சம் அப்படிங்கிறது உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். During Chandragupta's regime, Seleucus and the general of Alexander, who had control over the countries from Asia Minor to India, crossed the Indus only to the defeated by Chandragupta. Seleucus envoy Megasthenes is said to have remained in India, and his account title Indica is a useful record about Mauryan polity and society. Okay. சந்திரகுப்தருடைய ஆட்சியின் போது ஆசிய மைனர்லேருந்து இந்தியா வரைக்கும் தன் கட்டுப்பாட்டு கீழே வச்சுருந்த அலெக்சாண்டருடைய தளபதி சரியா செலுக்கஸ் நிக்கோடர் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து உங்களுக்கு செலுக்கஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. செலுக்கஸ் நிக்கோடர் அப்படிங்கிறவர் சிந்து நதியை தாண்டி இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தபோது சந்திரகுப்தர்கிட்ட வந்து தோற்று போயிட்டார். சரியா. செலுக்கஸுடைய தூதராக வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா மெகஸ்தனீஸ்ன்னு சொல்லுவோம். அவர் வந்து கொஞ்ச நாள் இந்தியாவிலே தங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய நூல் வந்து இண்டிகா அப்படிங்கிறது. அதில் வந்து மௌரியர்கள் காலத்துடைய அரசியலையும் சமூகத்தை பற்றியும் அவர் எழுதியிருக்காரு. அதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. After gaining control over the Gangestic plain, Chandragupta turned his attention to northwest to take advantages of the void created by Alexander's demise. These areas comprising the present-day Afghanistan, Balochistan and Makran surrendered without any resistance. Thereupon Chandragupta moved to central India. According to the Jaina tradition, towards the end of his life, Chandragupta, who had by now become an ardent follower of Jainism, abdicated his throne in favor of his son Bindusara. ஓகே. கங்கை சமவெளியில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினதுக்கு பின்னாடி அலெக்சாண்டருடைய மறைவால் ஏற்பட்ட அந்த வெற்றிடத்தை வந்து தனக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நோக்கத்தோட சந்திரகுப்தர் வந்து தனது கவனத்தை என்ன பண்ணாருன்னா
வடமேற்கு பக்கம் வந்து திருப்பினார். ஓகேவா. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பலுசிஸ்தான், மாக்ரான் இந்த பகுதிகள்லாம் ஓகேவா, அதில் எந்த எதிர்ப்புமே இல்லாமல் என்ன ஆயிடுச்சு, அந்த சந்திரகுப்தர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சரணடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சந்திரகுப்தர் என்ன பண்ணார்னா மத்திய இந்தியாவுக்கு வந்தார். ஓகேவா. அங்கே வந்து தன்னுடைய வாழ்வுடைய இறுதி காலத்தில் தீவிர சமணராக மாறினப்புறம் தன்னுடைய மகன் பிந்துசாரருக்காக இவர் வந்து பதவி விலங்கி தன்னுடைய பையனை வந்து அரசராக பொறுப்பேற்றுக்க சொல்கிறாரு, அப்போ ஏற்றுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சமண இலக்கியங்கள் வந்து கூறுது. ஓகேவா. Bindusara during his rule succeeded in extending the Mauryan Empire up to Karnataka. At this time of his death, a large part of a subcontinent had come under Mauryan suzerainty. Ashoka succeeded Bindusara in 268. Desirous of bringing the remaining part of South India into his empire, Ashoka waged a war against Kalinga in the 8th year of his regime. The people of Kalinga fought bravely, but they were defeated after a large-scale slaughter. This war and slaughter after Ashoka so much that he decided to give up the war. Okay, இதை அசோகா இந்த பிக்சரில் இருக்கிற ஒரு எம்பரர் அசோகா. ஓகே, பிந்துசாரர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆட்சியில் மௌரிய பேரரசை வந்து கர்நாடகாவால் விரிவுபடுத்தினார். அவர் மறைவின் போது வந்து இந்தியாவுடைய பெரும் பகுதி மௌரியர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்துச்சு. கிமு 268 பிந்துசாரருக்கு பின்னாடி அசோகர் அப்படிங்கிறவர் அரசரானார். தெற்கில் எஞ்சியிருக்கக்கூடிய பகுதிகளையும் தன்னுடைய பேரரசோடு இணைக்கும் ஆசையால் தனது ஆட்சியினை 8வது ஆண்டில் அவர் வந்து கலிங்கத்தின் மீது படையெடுத்தார். சரியா. கலிங்க மக்கள் வந்து வீரத்தோட போர் பிரிஞ்சாங்க. ஆனால் பெரும் உயிர் பலிகளும் அதுக்கு பின்னாடி வந்து அவர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டனர். ஓகேவா. அசோகர் வந்து வெற்றி பெற்றார். ஆனால் நிறையா பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த போரில் இறந்து போயிட்டாங்க. இந்த போரும் படுகொலையும் அசோகரை வந்து என்ன பண்ணுச்சு, ரொம்ப கடுமையாக வந்து பாதிச்சு. சரியா. அதன் மூலமாக அவர் என்ன நினச்சார்னா, இனிமே தான் வந்து போரே செய்ய போகிறது கிடையாது, அதனால் நான் போரே இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்தார். ஓகேவா. Ashoka became an ardent Buddhist after meeting the Buddhist monk Ubagupta and propounded his dharma. The only true conquest he proclaimed is the conquest of self and the conquest of men's hearts by the Dharma Pali. Okay, Dharma Pali or Dharma Sanskrit. He issued edict which were carved out of in the rock. Okay, புத்தர் அதாவது அசோகருடைய அந்த என்ன பண்ணான்னா போர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. புத்த துறவியான உபகுப்தரை சந்தித்தார். அதுக்கு பின்னாடி அசோகர் வந்து தீவிர புத்த பற்றாளராக மாறி தனது புத்த மதத்தை வந்து பரப்ப ஆரம்பித்தார். தன்னை வெற்றி கொள்வதும் மனிதர்களுடைய மனத்தை தம் மதத்தால், அதாவது தம்மம் அப்படின்னா பாலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. தர்மம் அப்படிங்கிறது சமஸ்கிருத வேர்டு. வெற்றி கொள்றதும் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லி அவர் அறிவித்தார். அதையே வந்து என்ன பண்ணாங்க, பாறைகள்லையும் எழுதி வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். There are 33 edicts including 14 major rock edicts, 7 pillar edicts and 2 Kalinga edicts apart from the minor rock edicts and minor pillar inscriptions. They form the reliable sources to know about the Mauryan emperor, in particular the dharmatic rule of Ashoka. மொத்தமுள்ள 33 கல்வெட்டில் 14 வந்து முக்கியமான பாறை கல்வெட்டுகள்னு சொல்லுவோம். 7 வந்து தூண் பிரகடனங்கள், 2 வந்து கலிங்க கல்வெட்டுகள். இது போக சிறு பாறை கல்வெட்டுகளும் தூண் பிரகடனங்களும் உண்டு. மௌரிய பேரரசை பற்றி, குறிப்பாக அசோகர் வந்து தம்ம ஆட்சியை பற்றி அறிய இவை வந்து முக்கியமான ஆதாரங்களாக நமக்கு திகழுது அப்படின்னு சொல்லுவோம். In one of his Kalinga edicts, he tells us his honor and sorrow over the death which the war and conquest caused. In yet another edict, he makes it known that Ashoka would not tolerate any larger the death or captivity of even 100th or 1000th part of number killed and made captive in Kalinga. இதை வந்து அசோகருடைய பிள்ளை அலகாபாத்தில் வந்து இருக்குது. ஓகேவா.
அதாவது தனது கலிங்க கல்வெட்டு ஒன்றில் அவர் போர் மற்றும் வெற்றிக்காக நடந்த அந்த படுகொலைகளை பார்த்து தன்னுடைய மனம் வந்து வேதனை அடைகிறதா அதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இன்னொரு கல்வெட்டில் தாம் வந்து இனிமே கலிங்க போரில் நடந்த படுகொலையில் 100ல் 1 பங்கையோ ஏன் 1000ல் 1 பங்கை கூட நான் வந்து பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் அதில் வந்து எழுதி வச்சிருக்கார். ஓகேவா. அசோகாஸ் பேஷன்ஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் லைஃப் எக்ஸ்டெண்ட் டு அனிமல்ஸ் ஆஸ் வெல். Hospitals were constructed from them and animal sacrifice was forbidden. Ashoka sent his son Magendra and his daughter Sangamitra to Ceylon to spread his message of Dharma there. Ashoka died after ruling for 38 years. உயிர்களை காக்கக்கூடிய அசோகருடைய பெரும் விருப்பம் விலங்குகளை காக்கும் பொருட்டு விடிவடைந்துச்சு. சரியா. விலங்குகளை வந்து பலியிடுறது தடை செய்யப்பட்டுச்சு. விலங்குகளுக்கான மருத்துவமனைகள் அப்படிங்கிறது திறக்கப்பட்டது. அசோகர் வந்து தன்னுடைய மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்திரையும் தம்மம் அப்படிங்கக்கூடிய தனது அந்த மதத்தை பற்றியான செய்திகளை பரப்புறதுக்காக இலங்கைக்கு வந்து அனுப்பி வச்சார். அசோகர் வந்து 38 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சு அதுக்கப்புறம் உயிர் திறந்தார். Our national emblem with 4 lines is a replica of the Ashoka pillars of Sarnath. 4 சிங்கங்களை கொண்ட நமது தேசிய சின்னம் சாரநாத்தில் உள்ள அசோக தூணை பிரதிபலிக்கும் விதமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. At the Mauryan administrations. Okay. The Mauryan states in its early years undertook some measures that were positive for the development of societies. The state raised taxes to finance a huge standing army and a vast bureaucracy. தொடக்க ஆண்டுகளில் மௌரிய அரசு எடுத்த சில நடவடிக்கைகள் சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் வந்து உதவி செஞ்சுது. ஒரு பெரிய நிலையான இராணுவத்தை அமைக்கவும் பரந்த நிர்வாக அமைப்பை வந்து உருவாக்குறதுக்கும் வரிகளை வந்து உயர்த்தினாங்க. The Mauryaans had evolved a very efficient system of governance. The king as the head of the administration was assisted by a council of ministers. There were Magamatrayas who functioned as secretariats to the ministers. The person in charge of revenue and expenditure was Samahastra. The emperor was divided into 4 provinces and these provinces were administered by governors who were usually princes or from the royal families. Okay. மௌரியர்கள் வந்து செயல் மீதமிக்க அரசாட்சி அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. நிர்வாகத்தின் தலைவர் வந்து அரசராக இருந்தார். அவருக்கு வந்து அமைச்சர் குழு அப்படிங்கிறவங்க உதவி செஞ்சாங்க. மகாமத்ரேயஸ் அப்படிங்கக்கூடிய அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு செயலாளர்களாக பணியாற்றினாங்க அப்படின்னு சொல்லுவோம். வருவாய்க்கும் செலவினங்களுக்கும் பொறுப்பான அதிகாரி வந்து சமஹர்த்தா அப்படின்னு சொன்னாங்க. பேரரசு வந்து 4 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு அதை வந்து ஆளுநர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. பெரும்பாலும் இளவரசர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா ஆளுநர்களாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. த டிஸ்ட்ரிக்ட் வாஸ் அண்டர் த ஸ்தானிகா while கோபாஸ் were in charge of 5 to 10 villages. The municipal Padaliputra administration was under a Nagaraga. 6 committees with 5 members each carried on their duties under him. மாவட்ட நிர்வாகம் ஸ்தானிகா அப்படிங்கிறவரோட கீழே கொண்டு வரப்பட்டது. 5 முதல் 10 கிராமங்களை நிர்வாகிக்கிறவர் கோப்பர் அப்படிங்கிற பட்டத்தோட இருந்தார். நகர நிர்வாகம் வந்து நகரகாரா அப்படிங்கக்கூடியவரோட பொறுப்பில் இருந்துச்சு. இவரோட தலைமையில் தலா 5 உறுப்பினர்கள் கொண்ட 6 குழுக்கள் வந்து தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்க என்னென்ன பணிகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they were to take care of the foreigners, வெளிநாட்டினர்களை வந்து கவனிச்சு கொள்வது, to register the birth and death of the citizen, குடிமக்களுடைய பிறப்பு இறப்பு ஆகியவற்றை பதிவு செய்தால், டு லுக் ஆஃப்டர் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், வணிகத்தை வந்து கவனிச்சுக்கிறது, டு சூப்பர்வைஸ் டிஃபரெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ், பல்வேறு உற்பத்தி தொழில்களை வந்து கவனிச்சுக்கிறது, டு கலெக்ட் எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் கஸ்டம் டியூசிஸ், சங்கம் மற்றும் கலால் வரியை வந்து வசூலிக்கிறது. ஓகேவா. Like the city or town administration, the military department was also managed by a board of 30 members split into 6 committees with 5 members in each of them. At the village level, there was a Gramani whose responsibilities was maintaining the boundaries,
keeping the records of land and census of population and livestock. Livestock means animals. In order to keep a vigil over the entire administrations, including the contact of officers, a well-kind spy system was evolved and put in place. Justice was administered through well-established courts in all major towns and cities. Punishment of criminals were severe. Okay. நகர நிர்வாகத்தை போலவே இராணுவத்துறையும் 30 பேர்கள் கொண்ட குழுவால் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. இந்த குழுவில் தலா 5 உறுப்பினர்கள் கொண்ட 6 துணைக்குழுக்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. கிராம மட்டத்தில் எல்லைகளை பாதுகாக்கிறது, நிலம் குறித்த ஆவணங்களை பராமரிக்கிறது, மக்கள் மற்றும் கால்நடைகளோட எண்ணிக்கையை கணக்கிடுறது, இந்த பணிகள்லாம் யார் செஞ்சாங்கன்னா அந்த கிராமணி அப்படிங்கக்கூடிய அதிகாரி செஞ்சார். அதிகாரிகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் கண்காணிக்க சிறந்த உளவுத்துறை ஸ்பை சிஸ்டம் அப்படின்னா உளவுத்துறை அப்படிங்கிறது இருந்துச்சு. எல்லா முக்கியமான ஊர்களிலும் நகரங்களிலும் நீதி வழங்க முறையான நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டாங்க. குற்றங்களுக்கு தண்டனை கடுமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். சந்திரகுப்தா மினிஸ்டர்ஸ் சாணக்யா இஸ் கிரெடிட்டட் வித் a book titled Arthashastra, which gives a detailed account of the Mauryan administration. சந்திரகுப்தருடைய அமைச்சரான சாணக்கியர் அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் எழுதினார். இதில் மௌரியர்களுடைய ஆட்சி நிர்வாகம் பற்றி விரிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட், த ஸ்டேட்ஸ் யூஸ்டு த சர்ப்ளஸ் appropriate for the development of the rural economy by founding a new settlements, granting land and encouraging the people to settle as farmers. It also organized irrigation projects and controlled the distribution of waters. There was a state control of agriculture, mining, industry and trade. The state discouraged the emergence of private property in land and banned its sale. The Mauryan state gave further boost to urban development. It secured land trade routes to Iran and Mesopotamia as well as to the kingdoms of northern China. Arthashastra refers to Kasi, Banaras, Wanga, Bengal, Kamaruba, Assam and Madurai as textile centers. The distribution of black polished ware of northern India as far as South India is indicative of the extent of trade during the Mauryan rule. Trade contributed to urbanization in a big way. New cities such as Kaushambi, Beta, Vaishali, Rajagradam had sprung up in the Doab regions. Okay. அதாவது புதிய குடியிருப்புகளை உண்டாக்குதல், அப்புறம் மக்களுக்கு நிலம் அழிச்சு விவசாயிகளாக வாழ்றதுக்கு ஊக்குவித்தல், பாசன வசதி ஏற்படுத்தி தரது, நீர் பகிர்வு கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி கிராம பொருளாதார மேம்பாட்டுறதுக்கு அரசு உபரி வருவாயை பயன்படுத்தியது. ஓகேவா. வேளாண்மை, சுரங்கம், தொழில், வணிகம் ஆகியவை அரசுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருந்துச்சு. நிலம் தனியார் சொத்துரிமை உருவாக்குறத அரசு விரும்பலை. எல்லா நிலமும் அரசுக்கு தான் சொந்தம். ஓகேவா. நிலம் விற்கிறது அரசு தடை செஞ்சது. மௌரிய அரசு நகர மேம்பாட்டுக்கு ஊக்கம் அளிச்சிச்சு. அது ஈரான், மெசபடோமியா, வட சீனா ஆகிய அரசுகளுக்கு நிலவழியாக வணிகப் பொருட்களை கொடுத்து பெரும் வழிகளை உருவாக்கி கொடுத்தது. அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிறது காசி, வங்கம், காமரூபம், மதுரை ஆகிய இடங்களில் துணி உற்பத்தி மையங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. வட இந்தியாவில் பளபளப்பான கருப்பு மட்பாண்டங்கள் தொலைதூரத்தில் இருக்கும் தென்னிந்தியா வரை பரவி இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது மௌரியர்கள் காலத்து வணிகம் தெற்கு வரை பரவி இருந்ததை காட்டுது. ஓகேவா. நகரமயமாகிறதுக்கு வணிகம் பெரிய அளவில் உதவி செஞ்சிச்சு. கௌசாம்பி, பிட்டா, வைஷாலி, ராஜகிருதம் போன்ற புதிய நகரங்கள் தோவாப் அப்படிங்கக்கூடிய பகுதியில் உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட், எஜுகேஷன் சென்டர். Monasteries and temples served the purpose of imparting educations. Nalanda was a great monastery built by the Magadha Emperor. Educational centers offered Buddhist and Vedic literature, logic, grammar, medicines, philosophy and astronomy. Even the science of war was taught. Nalanda became the most renowned seat of learning in the course of time. It was supported by the revenues of 100 villages. No fees were charged to the students and they were provided a free boarding and lodging. Okay, இதுதான்
இந்த பிக்சரில் பார்க்குறதா நாலந்தா யூனிவர்சிட்டி. ஓகே, கல்வியுடைய மையங்கள்னு சொல்லுவோம். மடங்களும் கோவில்களும் கல்வி கற்பிக்கக்கூடிய பணியை வந்து செஞ்சாங்க. மிகப்பெரிய மடாலமான நாலந்தா வந்து மகதர்கள் காலத்தில் கட்டப்பட்டுச்சு. கல்வி மையங்களில் புத்த வேத இலக்கியங்கள், தர்க்கம், இலக்கணம், மருத்துவம், தத்துவம், வானவியல் போன்றவை கற்றுக் கொடுக்கப்பட்டாங்க. இதில் போர்க்கலையும் கற்றுத்தள்ளப்பட்டது. காலப்போக்கில் நாலந்தா அந்த காலத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க கல்வி மையத்தில் ஒன்றாக திகழ்ந்தது. அதன் நிர்வாக செலவுக்காக 100 கிராமங்களுடைய வருவாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மாணவர்கள்கிட்ட இருந்து கல்வி கட்டணம் வசூலிக்கப்படல. சரியா, மாணவர்களுக்கு இலவச தங்குமிடமும் உணவும் தரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, the lesson is over now. Thank you students. Thank you one and all.